அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு. பல்வேறு புதிய மாற்றங்கள், மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் மூலியமாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வராங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக மாதம் பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வராங்க. இதில் குறிப்பிட்ட நபர்களுக்கு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய நிலையில் மீண்டும் அவர்களுக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் என கூடுதலான பெண்களுக்கு மாதம் கூடுதலாக கொடுக்கப்பட்டு வராங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக 2023ஆம் ஆண்டு கொடுக்கப்படாத பெண்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்த மாதம் கொடுக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் அவர்களுக்கும் ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக மாதம் 5ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வராங்க. இந்த திட்டத்துக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என பெயரும் சூட்டப்பட்டாங்க. அதே சமயம் யாரெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் என பட்டியலையும் தமிழக அரசு வெளியிடப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் 1.63 கோடி பேர் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியுள்ள பெண்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக 1.7 கோடி பேர்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டு வருவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. இதன் அடிப்படையில் தற்போது தமிழகத்தில் குடும்ப தலைவருக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்போ ரீசெண்டாக ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வராங்க. இதன் பிறகு ரூபாய் 1500 உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டு வராங்க. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு திரும்பியவுடன் இதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படுவார் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை பற்றி முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படலாம் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இப்போ பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிப்ரவரி மாதம் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆட்சி மீதான அதிருப்தியை நீக்கி மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.